அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1589 1596 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. இப்படி தான் சொல்லி இந்த 8 வரிகளில் வள்ளல் பெருமான் அகவலையே முடிக்கிறாங்க. அருட்பெரும் ஜோதி அகவல். இப்போ நான் பாடின இந்த கடைசி 4 அருட்பெரும் ஜோதியோட பாடி வள்ளல் பெருமான் முடிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த கடைசி 8 வரிகளில் முடிவாக முத்தாய்ப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் முடிந்த முடிவாக அவர் பெற்ற சுத்த சன்மார்க்க சுகநிலை அதை பெற்றதையும் அதோட கூட அவர் கடவுளாகவே மாறினதையும் இதில் தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ என்னன்றதை பார்ப்போம். முதல் 2 வரிகள், உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. அதாவது இந்த உலகத்தில் ஜீவர்கள் படும் துன்பங்களை நீ அத்துன்பங்களை அடைந்து விளக்குவாயாக. துன்பம் நீங்கி அவ்வுயிர்கள் அடையும் இன்பம் கண்டு நீ மகிழ்வாயாக. அப்போ தெளிவாயிடுச்சு. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் உயிர்கள் துன்பம் உறுகின்றதோ அந்த துன்பங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் தனது துன்பங்களாக எடுத்து அந்த துன்பங்களை எல்லாம் துயர்களை எல்லாம் நீக்கி அந்த ஜீவர்கள் படும் இன்பத்தை பார்த்து அவர் இன்பம் அடைகிறார். இதை எப்படி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு இந்த வல்லபத்தை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜீவர்களாகிய நாம் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் நாம் யார்கிட்ட சொல்லணும்? வள்ளல் பெருமான்கிட்ட சொல்லணும். வள்ளல் பெருமான் அந்த துன்பங்களை எல்லாம் தனது துன்பங்களாக எடுத்து அந்த துன்பங்களை எல்லாம் எப்படி தொடச்சிருவாங்க, ஒன்றும் இல்லாமல் செய்து நாம் இன்பம் அடையும்படி செய்வாங்க. நாம் அடையும் இன்பத்தை பார்த்து அவர் இன்பம் அடைவார். இதுதான் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்த கட்டளை. இதை வள்ளல் பெருமான் ஒருபோதும் மீற மாட்டாங்க. வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை கொடுக்கப்படவில்லை. அதனால நம்ம மனப்பூர்வமாக எந்த ஒரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் டைவர்ஷன் போக வேலையே கிடையாது நம்மளுக்கு. அதனால தான் சுத்த சன்மார்க்கத்தில் எந்த சுத்த சன்மார்க்கிகளுக்கு எந்த துன்பங்களும் ஊழ்வினையாலும் சரி அஜாக்கிரதையினாலும் சரி எந்த காரணங்களாலும் துன்பங்கள் அண்டாது. காரணம் இதுதான். ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போதே நம்ம அவருடைய பிள்ளையாக மாறி அவருக்கு தொண்டு செஞ்சு அவரே நம்ம குருவாக வழிபட்டுட்டு இருக்கும்போது நம்ம படுற துன்பங்களை பார்த்துட்டு அவர் சும்மா இருப்பாரா? நம்ம வேண்டவே வேண்டியதில்லை. வேண்டுனா இன்னமும் விரைந்து அந்த நிமிஷமேவும் அந்த செகண்டேவும் அப்பா அப்படின்னோம்னா போதும், கூப்பிட்டோம்னா ஓடி வர தயாராக இருக்கார். நம்ம அவர்கிட்ட நம்ம குற்றம் குறைகள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பொற்பாதங்களை பணிந்தாலே போதும், எல்லாம் அப்படியே பறந்து போயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாம் தீர்ந்து. ஏன்னா நம்ம அவருக்கு கிடைச்ச அந்த பாக்கியமே அதுதான். பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்காண்டி தானே நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கையில் பலரும் பலவிதமான இன்னல்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன் திக்கு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு நிவாரணம் கிடச்சிடாதா, இதில் கிடச்சிடாதா அதில் கிடச்சிடாதாலாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து இவருக்கு அந்த இதை கொடுத்துருக்குறாங்க. அவரே அங்கே பதிவு பண்ணுறாங்க. அடுத்த வரியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அப்போ சுத்த சன்மார்க்க சுகநிலை, இதன் மூலமாக இந்த ஒரு வல்லபத்தை கொடுத்து இந்த ஆற்றலை உனக்கு கொடுத்தாச்சு, நீ இதை செஞ்சுட்டே வா, இதனால் உனக்கு நான் சுத்த சன்மார்க்க சுகநிலையையும் கொடுத்துட்டேன், உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. இந்த உத்தமன்றது வேறு ஒன்றும் இல்லை, கடவுள் நிலை, அதாவது 10வது அறிவு நிலை. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல இப்போ நான் முதல்ல இதை நம்ம விளங்கிக்கிடுவோம். அப்போ வள்ளல் பெருமானை வந்து நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். நம்மளுக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் அப்பா நான் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கணும்னு விரும்பி அதில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த இடர்கள்லாம் ஏற்படுது. இக வாழ்க்கையில் நம்ம இடர்கள் இருந்தால் நம்ம இதில் பயணிக்கிறதுக்கு தடைகள் உண்டாகும். அப்போ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஊழ்வினையினால் உள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஆணவம் கண்மம் மாயை அதனுடைய துன்புறுத்தல்களால் இருந்தாலும் சரி, வேறு எந்த விதத்துலேயும் நம்மளுக்கு இடர்பாடுகள் இருந்தாலும் நாம் வள்ளல் பெருமானிடம் விண்ணப்பமாக வச்சுருக்கும்போது வள்ளல் பெருமான் அவற்றையெல்லாம் நீக்கி நம்மளை மேலேற்றி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்மளை அப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வல்லபத்தை அவர் வச்சுருக்காரு. இறைவன் வந்து அவர்கிட்ட இதை செய்ய சொல்லி கட்டளையிட்டு இருக்காரு. அந்த கட்டளையை ஒருபோதும் வள்ளல் பெருமான் மீற மாட்டாங்க அப்படின்னு இந்த தெளிவோட முதல்ல இந்த தெளிவு நம்மளுக்கு வந்துட்டாலே நம்மளுக்கு பயம் எல்லாம் நீங்கிரும், தைரியம் உண்டாயிரும். வள்ளல் பெருமான் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பயம், அவர் பார்த்துக்குருவார் அப்படின்னு சரணாகதி ஆயிரணும். யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய சுதந்திரம் நம்ம மேலே உண்டாகும்படி நம்ம பார்த்துக்கிறணும். அப்போம்போது நம்மளை நானே அங்கே இல்லை, நான் தானானேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலைக்கு நம்ம போயிடணும். சரி, இப்போ இந்த வரிகளுக்கு வர்றேன். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அப்போ சுத்த சன்மார்க்க சுகநிலைனா என்ன, அது வேறு ஒன்றும் இல்லை, எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும், பிரபஞ்சத்தின் மீது வெறுப்பும், இறைவன் மீது மாறாத அன்பும் கொண்டு ஜீவகாருண்யத்தினாலும் ஒழுக்கத்தினாலும் பக்தியினாலும் தவத்தினாலும் இறை அருளை பெற்று இறை அருளினால் பிற உயிர்கள் படும் துன்பத்தை நிவர்த்தி செய்து சிற்சபையில் பரநாத நிலை அனுபவத்தில் பேரொளி கண்டு அமுதத்தை உண்டு பொற்சபையில் பொன்னொழியை கண்டு ஞான சபையில் செவ்வொளியுடன் கலக்கப்பெற்று இத்தூல தேகத்தை சுத்த பிரணவ ஞான தேகமாக ஆக்கிக்கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று இத்தூல தேகத்தையே நித்திய தேகமாக மாற்றிக்கொண்டு என்றும் அழியாமல் கடவுள் மயமாக வாழ்தலே சுத்த சன்மார்க்க சுகநிலை. எவ்வளோ தெளிவாக வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த சுத்த சன்மார்க்க சுகநிலையை பெற்று வள்ளல் பெருமான் இந்த ஒப்பற்ற இந்த நிலையில் இருக்கிறாங்க. சரி, அடுத்த வரி பாருங்கள், உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அடுத்தது உத்தமன்னா கடவுளாகவே ஆகுக ஓங்குக என்றனை. அதாவது கடவுளாகவே ஆகி கடவுளுடைய அருட்சுதந்திரம் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது கடவுளுடைய செங்கோல், அருட்செங்கோல் உனக்கு கொடுத்தாச்சு, நீயே ஆட்சி செய்க என்றனை. போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இந்த பாக்கியங்களை எல்லாம் கொடுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, உனது பேரருள் வாழ்க, உனது பெரும் சீர் வாழ்க அப்படின்னு வள்ளல் பெருமான் போற்றி புகழ்கிறாங்க. அப்போ இங்கே வந்து நம்ம அந்த உத்தமன்றதுக்கும் விளக்கத்தை பார்த்துட்டோம்னா தெளிவாயிடும். வள்ளல் பெருமான் இதுக்கு முன்னாடி பதிவுலேயே நம்ம அருட்பாலை பார்த்தது தான், அகவலில் பார்த்தது தான். அது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக நான் சொல்ல பார்க்குறேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது என்ன நிலை, வள்ளல் பெருமான் அடைந்த இந்த நிலை என்ன, அவர் எப்படி இதை வந்து அனுபவ நிலையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தெளிவை மட்டும் நம்ம உண்டாக்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த பயணத்தில் வந்து இந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்களாகிய நாம் எல்லாருமே வந்து 6 அறிவு படைத்தவர்கள். நம்மளுக்கு தெரிஞ்சது 6வது அறிவு பகுத்தறிவு. இதுதான் விலங்கினங்கள், பறவைகள், மற்ற கீழே உள்ள அந்த 5 அறிவுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. 6வது அறிவு நம்ம மனிதர்களுக்கு இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு தெரியும்.
இப்போ 7வது அறிவுன்னு சொல்லி வள்ளல் பெருமான் ஒன்று சொல்கிறாங்க. அதைத்தான் வந்து துரியம்னு சொல்கிறாங்க. இந்த துரியத்தை வந்து ஞானத்தின் முதல் நிலை, ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துரியம்னா என்ன? நம்ம இதையும் நம்ம ஏற்கனவேவும் அகவல்ல பார்த்துருக்குறோம். வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு மனிதரும் 3 விதமான அவத்தைகளில் இருக்காங்க. ஒன்று வந்து நனவு நிலை என்று நனவு நிலை. இப்போ நான் ப்ரெசண்ட்டாக இருக்கேன்ல, விழிப்பு நிலையில் இருக்கேன்ல, அதுதான் நனவு நிலை. அப்புறம் வந்து கனவு நிலை, உறக்க நிலை. உறக்கத்துக்கு போகிறேன், அது கனவு வருது. இந்த 3ல் தான் ஒவ்வொரு மனிதர்களுமே அந்த சைக்கிள் மாறி 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 வர்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு நிலை இருக்குது, அதுதான் 4வது நிலை, துரியம். இந்த துரியம்னா வேறு ஒன்றும் இல்லை, விழிப்பு நிலையிலேயே வந்து மனம் செயல்படாமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து துரிய நிலை, 4th ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தூக்கத்தில் என்ன நடக்குது? நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மனம் செயல்படாமல் இருக்குது. அதே கனவு வரும்போது மனம் செயல்படுது. இப்போ இங்கே வந்து என்னன்னா, இந்த நனவு நிலையில், அதாவது இந்த விழிப்பு நிலையில் மனம் செயல்படாமல் இருக்கணும். இதைத்தான் துரிய நிலை. இதைத்தான் பெரிய பெரிய அறிஞர்கள், அந்த ஐன்ஸ்டைன், நம்ம நியூட்டன், இவங்கெல்லாம் பெற்றிருந்த இந்த அறிவு தான் வந்து 7வது அறிவு. இதைத்தான் நம்ம இது புரிஞ்சுக்கிறோம். இந்த அறிவு தான் நம்மளுக்கு வேணும், 7வது அறிவு. இதுதான் ஞானத்தின் முதல் நிலை. சரி, இதுக்கு அடுத்து வள்ளல் பெருமான் ஒரு அறிவு சொல்கிறாங்க, 8ஆம் அறிவு. இதைத்தான் வந்து வள்ளுவர் வந்து மெய்யுணர்ந்த மெய்யறிவுன்னு சொல்கிறாங்க. இந்த 8வது அறிவுன்றது வேறு ஒன்றும் இல்லை, இந்த உயிருடல் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மா. இந்த ஆன்மாவை வந்து இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த சிற்சபை, இந்த சிற்சபையில் ஜீவகாருண்யம், பக்தி, சத்விசாரம் இதெல்லாம் வளரும்போது, இதெல்லாம் நம்ம செஞ்சு வளர்த்துட்டு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த ஆன்மா வந்து வளர்ந்து இந்த உடல் இருக்குது பார்த்தீங்களா, உடல் முழுசும் பரவி இந்த ஊன் உடல் வந்து உயிர் உடலாக, ஆன்ம உடலாக வளர்ச்சி பெறுது பார்த்தீங்களா. இதைத்தான் வந்து அவர் வந்து 8வது அறிவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் ஞானிகளுடைய அறிவு. சரி, இதுக்கு மேலே ஒரு அறிவு இருக்குது, 9வது அறிவு. அந்த அறிவு தான் வந்து வித்தகர் அல்லது சித்தர்கள் பெற்ற அந்த நிலை அனுபவம். அதைத்தான் வந்து 9வது அறிவுன்னு சொல்கிறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, உணர்வு வந்து ஆன்மாவை விட ரொம்ப நுட்பமாகி அந்த சிற்சபைக்குள்ளே, அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த சிற்சபைக்குள்ளே, அந்த சிற்சபையின் கதவை வந்து திறந்து அதுக்குள்ளே போகிறது. அதாவது உணர்வு ரொம்ப நுட்பமாகி இந்த இதிலேயே பயணமாகி அதுக்குள்ளே ஆன்மாவுக்கு உள்ளே போகிறது. அந்த நிலை தான் வந்து சித்தர்கள் பெற்ற அந்த நிலை. உள்ளே போய் அந்த ஜோதியை பார்க்குறாங்க பாருங்க, உள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலை. சரி, இது தான் வந்து திருவள்ளுவர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று அப்படின்றாங்க. அதாவது நுண்மான்னா சிற்சபை, இந்த நெற்றிக்கண் இருக்குல்ல, இதுக்குள்ள நுழைபுலம்னா இது உள்ளே நுழையக்கூடிய அந்த அறிவு. சிற்சபைக்குள் நுழையக்கூடிய அறிவு இல்லாதவன் மாறாத இளமையையும் அழியாத ஆரோக்கியத்தையும் பெறமாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறாத இளமை, அழியாத ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா இந்த சிற்சபைக்குள்ளே நுழையக்கூடிய அந்த அறிவு நம்மளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையை தான் வள்ளல் பெருமான் வந்து அந்த உணர்வு நுட்பமாகி உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த 9வதான சித்தர் நிலை அனுபவம். சரி, இப்போ வள்ளல் பெருமான் பெற்ற அனுபவம் வந்து அவர் சொல்லக்கூடிய இந்த வித்தகன்றது வந்து இந்த 10வது அறிவு. அப்போ இந்த 10வது அறிவுன்றது உத்தமன் அல்லது கடவுள் நிலை அனுபவம். இது வந்து அந்த மேற்சொன்ன அந்த சித்தர் நிலை, வித்தகர் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தர் நிலைக்கு மேலே உள்ள அனுபவம். இதைத்தான் திருவள்ளுவர் வந்து வாலறிவு அப்படின்றாங்க. வாலறிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. வால் அப்படின்னா ஞான ஒளி. இது வந்து ஞான ஒளி அறிவு. இதை கொண்டவர் கடவுள் ஒருவரே. இந்த அறிவைத்தான் நம்ம பெறணும். வள்ளல் பெருமான் இந்த அறிவை தான் பெற்றிருக்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ வந்து 6வது அறிவில் இருக்கோம். அதுக்கப்புறம் 7, 8, 9, 10. இந்த 10வது அறிவான இந்த உத்தமன் என்ற இந்த நிலைக்கு நம்ம வரணும். இந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் வள்ளல் பெருமான் வந்து அனுபவ நிலைகளை சொல்லியிருக்கிறாங்க. பரநாத மலைன்னு சொல்லி அதுக்குள்ளே பேரொளி, பொன்னொளி, செவொளி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த பரநாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க? திக்ராந்தம், அதிக்ராந்தம், துவாதசாந்தம், சம்மௌனம், சுத்தம், அதீதம். அதான் அந்த இதைத்தான் வந்து 43வது படிநிலைன்னு சொல்கிறாங்க. சுத்த சிவ துரியாதீதம். இந்த நிலையில் தான் வந்து அருட்பெரும் ஜோதி அந்த ஒளியை பார்த்து நம்ம அனுபவம், அந்த ஒளி நம்மளுக்குள்ளே வந்து கலக்கும்.
அதுக்கப்புறமா அந்த சுத்த சன்மார்க்க சுகநிலை. அப்போ அங்கே சொன்ன விஷயம் இதுதான். இதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சிற்சபைக்குள்ளேயே மனசை இருத்தி இந்த உணர்வு நுட்பமாகி இதுக்குள்ளேயே பயணப்பட்டு இந்த அனுபவ நிலைகள் ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். இந்த பரநாதத்தில் ஜோதி தோன்றுறது, அதுக்கு மேலே போக 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 இந்த அனுபவ நிலைகள் நான் சொல்ல பார்த்தீங்களா, இந்த அனுபவ நிலைகள்லாம் ஏற்படும். இதைத்தான் வந்து உரைநடையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த 43 அனுபவ நிலைகளில் முதல் நிலை அனுபவம் பெற்றவன் பிரம்மன், அதுக்கப்புறம் உள்ள அனுபவ நிலையை பெற்றவன் ருத்ரன், அதாவது விஷ்ணு, அதுக்கப்புறம் ருத்ரன், வரிசையாக சொல்லிட்டு வராங்க. அவங்க எத்தனை வருஷம் அவங்களுக்கு உயிர் வாழ்வாங்கன்ற அந்த கால நிர்ணயத்தையும் சொல்கிறாங்க. எத்தனை கோடி ஆண்டுகள், எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகள் வாழ்வாங்க, மற்றும் அவங்களுடைய தேகம் எத்தனை மாற்று தங்க முடியாதுன்றதையும் சொல்கிறாங்க. டெஃபினேஷன் க்ளீனாக கொடுக்குறாங்க. வள்ளல் பெருமான் இந்த 43 நிலையும் கடந்து வந்தவங்க. அதுக்கு தான் கலாதீதன் அப்படின்றாங்க, காலத்தை கடந்தவன். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ வள்ளல் பெருமான் இருக்கிறாங்க. அதுதான் இந்த உத்தம நிலை. இந்த நிலைக்கு வர்றதுக்கு தான் நம்மளையெல்லாம் கூப்பிடுறாங்க. இப்போ நம்மளும் இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணித்தோம்னா இந்த நிலையை அடையலாம். இதுக்கு தான் நம்ம பயணம். நம்ம அதுக்கு முன்னாடி நிலையில் போகிறதுலாம் இல்லை. இந்த கலாதீதன் என்று சொல்லக்கூடிய அந்த வள்ளல் பெருமான் பெற்ற இந்த 10வது அறிவு என்று சொல்லக்கூடிய உத்தமன் என்று சொல்லக்கூடிய கடவுள் நிலை அறிவு, இந்த அறிவைத்தான் இங்கே அவர் பெற்றுக்கொண்டதாக தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. சரி, இப்போ கடைசியாக வள்ளல் பெருமான் அகவலை முடிக்கும்போது எப்படி சொல்லி முடிக்கிறாங்கன்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. 4 தடவை அருட்பெரும் ஜோதியை போட்டு முடிக்கிறாங்க. சரி, ஏன் 4 தடவை அருட்பெரும் ஜோதியை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்குது. என்னென்னா, முதல்ல இந்த ஒரு விளக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான காரணத்தை பார்ப்போம். ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல், இந்த 4 பெரும் புருஷார்த்தங்கள், 4 பெரும் புருஷார்த்தங்களையும் கடவுளே நீ எனக்கு கொடுத்து விட்டாய். சரி, குற்றமே வடிவாய் இருந்த என்னுடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 கரணங்களும் குற்றம் நீங்கி புனிதமாயின. சரி, சிற்சபை, பொற்சபை, ஞான சபை ஆகிய 3 சபைகளிலும் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, இவற்றையெல்லாம் கொடுத்த உனக்கு வந்தனம். முச்சுடர்களும் ஒளிபெற அருளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, வந்தனம் வந்தனம். முதல்ல அவர் வந்து இதுக்கு முந்தைய வரிகளில் போற்றினின் பேரருள், போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னாங்கல்ல. முதல்ல அவர் வந்து முடிக்கும்போது எல்லாம் நீ கொடுத்த, இப்போ நான் சொன்ன அந்த பேறுகளை எல்லாம் கொடுத்த உனக்கு வந்தனம், உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு, இப்போ 4 முறை அருட்பெருஞ்சோதி சொன்னாங்கல்ல. அது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கடவுள் காரியப்படக்கூடிய இடங்கள் வந்து அண்டத்தில் 4 இடம், பிண்டத்தில் 4 இடம்னு பார்த்தோம். இந்த இடங்களிலெல்லாம் கடவுள் பிரகாசம் காரியத்தில் உள்ளது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னம்னா, ஏற்கனவே பார்த்து ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் 4 தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அகம்ன்றது வந்து அண்டம், அண்டத்தில் வந்து அக்னி, பிண்டத்தில் வந்து ஆன்மா. அகப்புறம்ன்றது வந்து அண்டத்தில் வந்து சூரியன், பிண்டத்தில் வந்து ஜீவன். புறம்ன்றது வந்து அண்டத்தில் வந்து சந்திரன், பிண்டத்தில் வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய கரணங்கள். புறப்புறம்ன்றது வந்து அண்டத்தில் வந்து நட்சத்திரம், பிண்டத்தில் வந்து மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய இந்திரியங்கள். சரி, இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 4 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் ஆகிய 4ம் அருட்பெரும் ஜோதியாகவே விளங்குவதையும், அந்த அருட்பெரும் ஜோதியாகவே அவர் ஆகிவிட்டதுன்னு தான் சொல்கிறதுக்கு தான் இந்த 4 தடவை இந்த அருட்பெரும் ஜோதியை சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, நீயே எனது ஆன்மாவிலும், எனது ஜீவனிலும், எனது கரணங்களிலும், எனது இந்திரியங்களிலும் ஆக நான் என்று சொல்லக்கூடிய 4 இடங்களிலும் கலந்து கொண்டாய். அதாவது எனது அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் ஆகிய 4ம் எனது என்று இல்லாமல் உனதாகவே ஆகிவிட்டது. எனவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, நீயே பரிபூர்ணமாக என்னுள் விளங்குகின்றாய். எனது ஆன்மா முதல் இந்திரியங்கள் வரை 4 இடங்களிலும் கலந்து விளங்கி கொண்டிருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே,
என்னை தனதாக்கிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே உனக்கு வந்தனம். இப்படி தான் இந்த இதை முடிக்கிறாங்க. இதை சொல்கிறதுக்கு தான் அவர் 4 தடவை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இத்தோட இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் முடிவுக்கு வருது. இதுவரை இதை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கு திருவருள் புரிந்த திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் பொற்பாதங்களை பணிந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் 8 பாடல்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம்.